விஷயம் என்னன்னா, நீ சௌமியாவை இங்க இருந்து கூட்டிட்டு போயிடுவ. அப்புறம் என் மனசுல இருக்கிற கோவம்லாம் என் மனசுக்குள்ளே இருக்கும்ல. அப்ப நான் யார் மேல இந்த கோவத்தை காட்டுவேன்? அதான் இங்க காட்டிட்டேன். வா சிண்டு. இல்ல, நான் வரமாட்டேன். சௌமியாத்த கூட தான் நான் வருவேன். கையை விடுங்க. சிண்டு, நான் தான் சொல்றேன்ல. நமக்குன்னு இங்க யாரும் இல்ல. வா. நான் வரமாட்டேன். நான் அத்தை கூட தான் இருப்பேன். என்ன விடுங்க. கிளம்பலாம். ஏற்கனவே ட்ரெயினுக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அருண், நம்ம செய்யறது தப்பு. பிரீத்தி உனக்கு ஏதோ பாடம் எடுத்திருக்காங்க. நீயும் அவங்க பேச்சு காட்டுற. நம்ம வீட்டு வாசல் நின்னு கிளம்புறதுக்கு தயாரா இருந்தோம். ஆனா இப்போதான் உனக்கு எது சரி எது தப்பு ஞாபகம் வந்துருச்சு. ஆமா, அத்தை எடுத்த பாடத்தை நான் கத்துக்கிட்டேன். எங்க அம்மாவோட கண்ணுல அவங்க என் மேல வச்சிருந்த துடிப்பை நான் பார்த்திருக்கேங்க. அத்தையும் மாமாவும் உங்களுக்காக ரொம்ப ஆர்வமா காத்துட்டு இருக்காங்க. சௌமியா, உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? நீ இன்னுமா திருந்தல? இதெல்லாம் பிரீத்தியோட சதின்னு உனக்கே இன்னும் புரியல? நீங்க புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. அருண், 10 நாளைக்கு முன்னாடி நாம கட்டின வீடு உடைஞ்சு போச்சு. அந்த உடைஞ்சு போன வீடு நினைச்சு நாம 2 பேரும் எந்த அளவுக்கு வருத்தப்பட்டோம் அதை யோசிச்சு பாருங்க. அத்தையும் மாமாவும் இத்தனை வருஷமா ரொம்ப அன்பா ரொம்ப நம்பிக்கையோட அவங்க கட்டின வீடு அவங்க கண்ணு முன்னாலேயே உடைஞ்சு போனா அவங்க மனசு எப்படி உடைஞ்சு போகும்? அருண், நாம ஆதித்யாவை தத்தெடுத்துக்கிட்டோம். அவன் நம்ம கிட்ட ஒரே 1 மாசம் இருந்ததும் நாம அவன் கூட எந்த அளவுக்கு இணைஞ்சிட்டோம்னா இன்னைக்கு நம்மள அவன் பிரிஞ்சதுக்கு அப்புறம் நாம தினமும் அவன் ஞாபகத்துல துடிச்சுக்கிட்டு இருக்கோம். அத்தை உங்களை 10 மாசம் சுமந்து பெற்றிருக்காங்க. 28 வருஷம் அவங்க உங்களை அன்பா வளர்த்து பெரிய ஆளா ஆக்கியிருக்காங்க. அத்தைக்கும் மாமாவுக்கும் உங்க மேல உள்ள துடிப்பு ரொம்ப நியாயமானது. ஆனா அதுக்கான அர்த்தம் இது கிடையாது. அவங்க எந்த தப்பு செஞ்சாலும் அதை நாம ஏத்துக்கணும்னு. சின்ன வயசுல நீங்க தப்பு பண்ணப்பலாம் அவங்க என்ன உங்களை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்களா என்ன? இல்லல்ல. ஒருவேளை இன்னைக்கு அவங்க பண்றது தப்புன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா அப்ப அவங்க கூட இருந்து அவங்களுக்கு புரிய வைக்க நினைக்கணும்னா அதுக்கு முயற்சி பண்ணுங்க. அவங்கள மாத்தணும்னா தாராளமா நீங்க மாத்துங்க. ஆனா இந்த மாதிரி நீங்க அவங்கள விட்டு பிரிஞ்சு அவங்களுக்கு துக்கத்தை கொடுக்கற உரிமை உங்களுக்கும் இல்ல, எனக்கும் இல்ல. சௌமியா, இப்ப நீ என் கூட வர போறியா இல்லையா? ஆமாவா இல்லையான்னு மட்டும் சொல்லு. என்னங்க, நான் என்ன நினைக்கிறேன்னா, ஒருவேளை நம்ம பையன் இங்க இருந்து போயிட்டானா நம்மளும் இங்க இருக்க வேண்டாம். நம்மளும் இங்க இருந்து போயிடலாங்க. எங்கேயாவது தூரமா போயிடலாம். நம்ம இங்க இருக்க வேண்டாம். அம்மா, இதுதான் நீங்க செய்யற தப்பு. அந்த திருநங்கையும் இதுதான் விரும்புனா. நீங்க எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த ஊரை விட்டு போகணும்னு. அப்புறம் அந்த திருநங்க என் தம்பியை சந்தோஷமா ஆளணும்னு. ரொம்ப சரியா சொல்ற. நீ ரொம்ப சரியா தான் சொல்ற. சௌமியா அதுக்கு தகுதியானவதான். எல்லாரையும் அவளால பாத்துக்க முடியும். இன்னொரு விஷயம், சௌமியாவை நீங்க எல்லாரும் குறைவா எடை போடுறதை விட்டுடுங்க. என்ன எந்த வேலையை உங்க யாராலையும் செய்ய முடியலையோ அத சௌமியா தனியா செஞ்சு காட்டிருக்கா. இங்க என்ன திரும்பவும் சௌமியா தான் கூட்டிட்டு வந்திருக்கா. ஒருவேளை உனக்கு கொஞ்சமாவது என் மேல காதல் இருந்துச்சுன்னா
அப்ப நீ கண்டிப்பா சரின்னு சொல்லிருப்ப. இப்ப சொல்லு, நீ என் கூட வர்றியா இல்லையா? அருண், நீங்க சொன்னீங்கன்னா நான் உங்க கூட எங்க வேணாலும் வரதுக்கு தயாரா இருக்கேன். வேற ஒரு ஊர்ல குடியேறது ரொம்ப சாதாரணமான விஷயம். ஆனா என் மேல சத்தியம் பண்ணி ஒரு விஷயம் சொல்லுங்க. நீங்க உண்மையிலேயே அத்தை மாமாவை விட்டு பிரிஞ்சு போகணும்னு விரும்புறீங்களா? நீங்க அவங்க கூட இருக்கணும்னு விரும்பலையா? இந்த உலகத்துல எந்த பொண்டாட்டியும் தான் புருஷன் அவன் சொந்தத்தை விட்டு தான் கூட இருக்கணும்னு அவ விரும்ப மாட்டா. உங்க சொந்தங்கள் கிட்ட இருந்து உங்களை பிரிச்சு வைக்கணும்னு நான் எப்பவுமே நினைக்க மாட்டேன். மாமா சொன்னது கரெக்டு தான். ஒரு மகனுக்கு மற்றவங்களை விட அவங்க அப்பா அம்மாவுக்கு தான் அவங்க மேல உரிமை ஜாஸ்தி. நான் எப்படி உங்ககிட்ட இருந்து அருணை பிரிச்சு வைக்க முடியும்? சுட சுட டீ நான் போட்டது உனக்காகவே ஸ்பெஷலா. வாழ்க்கையிலே முதல் முறையா குடி. பறவை கூட ஒரு தடவை கூண்டை விட்டு வெளியே போயிடுச்சுன்னா அதுக்கு விடுதலை கிடைச்சிடும். ஆனா எனக்கு இந்த வீடே சுடுகாட மாறிடும் போல. சரி சரி சரி, நான் இனிமே அப்படி பேசல. எனக்கு தெரியும், நான் இப்படி ஏதாவது பேசினேன்னா நீ மறுபடியும் சத்தியம் வாங்க ஆரம்பிச்சிருவ. சரி விடு, நான் எதையும் பேச போறதே இல்ல. சின்ன சின்ன விஷயத்துல சின்ன குழந்தை மாதிரி கோவப்படுவாரு. ஆனா உங்களோட இந்த கோவம் கூட ரொம்ப நல்லா இருக்கு அருண். हो मयसर जो ख्वाब है तूने मुझको நீ யோசிக்கிறதுல கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. இதுக்கு முன்னாடி உன் கையால நீ எல்லா படத்தையும் எடுத்த. ஆனா இப்போ உன் கையாலேயே ரொம்ப அன்பா படத்தை மாட்டிக்கிட்டு இருக்க. என்னங்க, நான் என்ன நினைச்சேன்னா, கரெக்டா தான் நினைச்சிருக்க. இதே மாதிரி அப்பப்போ நீ என்ன பத்தியும் கொஞ்சம் யோசி. என்ன? ஆமா, எனக்கு இங்க வர சுத்தமா பிடிக்கல.